நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்காங்க அப்படின்னா டாக்டர் தீபா அருளாளன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? இப்போ தமிழ் புத்தாண்டு வரப்போகுது, 2026 புத்தாண்டு. இது எப்படி இருக்கு மேம் பொதுவா? பொதுவாவே பாத்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு பராப வருடம் எல்லா ராசிக்கும் ரொம்ப நல்லது நடக்க போகுது அப்படின்றதம்மா உண்மை. காரணம் என்ன அப்படின்னா 1/6/2026 குரு பயிற்சி நடக்க போகுது. குரு பயிற்சி நடந்து குரு மிதுனத்துல இருந்து கடகத்துல உச்சம் பெற்று அமர போறார். அவருடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல படிய போகுது. ஆக மேஷத்துக்கு 7 நாட்டு சனியா இருக்காரு சனி பகவான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கன்னிக்கு கண்டக சனியா இருக்காரு. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு, கும்பத்துக்கு பாத சனியா இருக்காரு, மீனத்துக்கு ஜென்ம சனியா இருக்காரு. ஆக இந்த 5 ராசிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டங்கள் அப்படின்றது இருக்கதான் செய்து. அதுவும் 6ஆம் மாசம் வரைக்கும் தான். இவரு இந்த சனி மேல குருனோட பார்வை படியறதுனால சனி இந்த 5 ராசிகளுக்கு ஆல்மோஸ்ட் கெடுதலை செய்யணும் அப்படின்ற ராசிகளுக்கே அவன் கெடுதல் பலன்களை செய்ய முடியாது. ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுறான். அதுக்கும் மேல மீதி இருக்க ராசிகளுக்கு அவன் நிறைய நல்லதுதான் செய்ய போறான். இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா நல்லது செய்ய போறோம் அப்படின்றதாம உண்மை. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு, அதாவது பராபவர்களும் எந்த மாதிரியான நற்பலன்களை? பொதுவா பாத்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு 2வது ரொம்ப சூப்பர் டூப்பரா இருக்கக்கூடிய ராசி எது அப்படின்னா துலா ராசி தான். காரணம் என்ன அப்படின்னா சனி பகவான் ரோக சனியா வர்றார். கடன் இல்லாத, நோய் இல்லாத, எதிரி இல்லாத வாழ்க்கையை உனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சனி பகவான் முடிவு பண்ணிட்டார். சனி பகவான் ஒரு முறை முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா விஜய் சார் சொல்லுவார் பாத்தீங்களா, ஒரு முறை நான் முடிவு பண்ணிட்டேன் என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு ஒரு படத்துல சொல்லுவார் பாத்தீங்களா. அந்த மாதிரிதான் சனி பகவானும் உங்களுக்கு நல்லது செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாரு, ஆட்டோமேட்டிக்கா அவர் செஞ்சுடுவார், கவலைப்பட வேண்டாம். இந்த மாதிரி நம்ம சொல்றோம் அப்படின் போது நிறைய துளாராசி என்பர்கள் எப்படிங்க கடன் எல்லாம் வாழ முடியும், எங்களுக்கு பல லட்சம் கடன் இருக்கு. அது என்னன்னா பூர்வீக சொத்து ஏதாவது இருக்குன்னா வியாபாரம் பண்ணி, இல்ல நீங்களே வாங்கின சொத்து இருக்குன்னா வியாபாரம் பண்ணி, இல்ல பேங்க்ல லோன் வாங்கி நம்ம கடனை அடைக்கக்கூடிய பிராப்தம். நோய் எனக்கு குணமே ஆகாத நோய் இருக்கு, எப்படி குணமாகும்? மருந்து மாத்திரையினோட தயவுனால நல்ல டாக்டர் கிடைப்பாங்க, வைத்தியம் படிதமாகும். செய்யக்கூடிய வைத்தியத்தினால நீங்க மருந்து மாத்திரை தயவுனால நிம்மதியா இருக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றத சனி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். இது ஒரு பெரிய பிளஸ். இதெல்லாம் சட்டு சட்டுன்னு கொடுப்பாரு 6ஆம் மாசத்துக்கு மேல. ஏன்னா குருனோட பார்வை 9ஆம் பார்வை சனி மேல படியுது. இது ஒரு பெரிய பிளஸ். ராகு 5ஆம் பாவம். பூர்வீகத்துல சொத்து பத்து வீடு வாசல் இருக்குன்னா உங்களுக்கு தெரியக்கூடிய காலகட்டம். எங்க அப்பா எல்லாம் கல்யாணம் ஆகி 40 வருஷம் ஆகுதுங்க, எனக்கே 39 வயசு ஆகுது. எங்க அப்பா அவ்வளவு பெரிய பணக்கார வீட்டு பையன் எங்க அம்மா சொல்லுவாங்க. ஆனா இந்த காலகட்டம் தான் தெரிய வந்துச்சு. எங்க அத்தை ஒரு சொத்து வியாபாரம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கையெழுத்து வாங்கினாங்க. வாரிசுதாரர்ல தெரிய வைப்பார் ராகு. அது சார்ந்த கோர்ட்டு கேஸ் அப்படின்னு நீங்க போறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. அதே மாதிரி உங்க பூர்வீக சொத்தை வியாபாரம் பண்ணி குழந்தைங்களை வெளிநாடு அனுப்புறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. குழந்தைங்களுக்கும் உங்களுக்குமான ஒரு மன ஒத்து போவாத தன்மை அப்படின்றது தொடரும். பிள்ளைங்களுக்கு நல்ல அப்பா அம்மாவா இருக்கிறத விட நண்பர்களா இருக்கு பாருங்க, விட்டு கொடுங்க. நம்ம சொல்ற பேச்செல்லாம் நம்ம பிள்ளைங்க கேட்கணும் அப்படின்றத மாத்தி ஓரளவுக்கு அவங்க பேச்சை நம்மளும் கேட்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துருக்கு. இது 6ஆம் மாசத்துக்கு மேல இந்த மைண்ட் செட் தான் உங்களுக்கு வேலை செய்யும். திட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணி புள்ளைய திருத்தணும் அப்படின்னா புள்ள உங்களை விட்டு தள்ளி போயிடும், ரொம்ப விலகிடும். அதுல கவனம். ஓரளவுக்கு கோப்ப பண்ணிக்கோங்க. கேது 11ஆம் பாவம். வெளிநாட்டுல போய் அந்த இன்டர்நேஷனல் கரன்சிஸை கையாளக்கூடிய பிராப்தம். வெளிநாட்டுல இருக்கவங்க அங்கேயே PR வாங்குறதுக்கான பிராப்தம், அங்கேயே சொத்து பத்து வாங்குறதுக்கான பிராப்தம். இப்படி நிறைய நல்ல விஷயம். மூத்த சகோதர சகோதரிகளோட ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்னு வேணும். 6ஆம் மாசத்துக்கு மேல குரு 10ல போறார். 10ல் குரு பதவி பறி போகும் அப்படிம்பாங்க. வேலை போயிடுமா? கிடையாது. வேலை செய்யற இடத்துல ப்ரெஷர்ஸ் ஜாஸ்தி இருக்கும். அதை கொஞ்சம் பிளான் பண்ணி செய்றீங்க அப்படின்னா நல்லது. கண்டிப்பா. இப்போ துலாம் ராசிக்காரர்கள் இந்த வருடத்தை இன்னும் கொஞ்சம் சிறப்பா கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னா என்ன மாதிரியான பரிகாரங்களை செய்யலாம்? பொதுவும் பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணலாம். ஹனுமனை வழிபாடு பண்ணும் போது ராகு கேது சனி எல்லாமே விலகி போவாங்க. இப்ப எல்லாரையும் பசிஃபை பண்ணுன்றது இல்ல, ராகு மட்டும் பசிஃபை பண்ணா போதுமானது. அப்ப நம்ம ஹனுமன் வழிபாடு, ஹனுமனை டைரக்டா வழிபாடு பண்ணாலும் சரி. ஹனுமனுடைய எத்தனையோ மந்திரங்கள் இருக்கு இல்லைங்களா, 108 போற்றி இருக்கு, அந்த மாதிரி பண்ணலாம். இல்லைன்னா ஆஞ்சநேய மதிபாடலாலம் காஞ்சனேத்திரி கமலிக விக்கிரகம் பாரிச்சாத்தரி மூல வாசிதம் பாவயாமி பவமான நந்திரம், இப்படி எளிமையான ஹனுமன் மந்திரம் சொல்லலாம். சொன்னா நிறைய நல்லது நடக்கும்.